மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். ஈதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றென் பாதையமை தாரும். அன்புக்குரியவர்களே, புனித பிலிப் நேரி அவருடைய வாழ்வில் ஜெபமாலையின் முக்கியத்துவத்தை காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இத்தாலியில் ஜூலை 22, 1515 பிறந்தவர். இவருடைய தொடக்க கால வாழ்க்கை ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்று அதான் ஒருத்தர் சொன்னார். இந்த காலத்தில் கொஞ்ச நாள் வாழ போகிறோம், சந்தோஷமாக வாழ்வோமே, எதுக்கு அழுது ஒப்பாரி வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலேயே இவர் சந்தோஷத்துமாகவே இருப்பாராம். இவர் ரோமின் அப்போஸ்தலர் என்று சொல்வார்களாம். அதோடு மட்டுமல்ல, மகிழ்ச்சியின் புனிதர் என்று இவரை சொல்வார்கள். இயேசுவை மகிழ்ச்சியோடு நேசித்தினா வாழ்க்கையில் துன்பம் பெருசாக தோணாது அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்வார். அதனால தான் இவரை மகிழ்ச்சியின் புனிதர் என்று சொல்லப்படுகிறதாம். அன்புக்குரியவர்களே, இவர் அன்னை மரியாளின் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர். நம்முடைய ஆன்மாவின் தாய் யாருன்னா அன்னை மரியாள் என்று சொல்வார். நம்ம ஆன்மாவின் தாய் அன்னை மரியாள் என்று சொல்வாராம். அதோடு மட்டுமல்ல, இவருடைய வாழ்க்கையில் துன்ப காலத்திலெல்லாம் அன்னை மரியாள் இவருக்கு பல முறை தோன்றி இவரை பலப்படுத்தி வந்திருக்கிறதாக அவருடைய வாழ்க்கை குறிப்பு சொல்கிறது. அவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் தாயை நேசிப்பவராக இருந்தால் உங்களுக்கு இறைவனுடைய அருள் தவறாது கிடைத்து கொண்டே இருக்கும். மரியாள் வழியாக இயேசுவை நேசி, அதுவே உன்னுடைய மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று சொல்வாராம். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் மீது அளவு கடந்த பற்று கொண்டு வளர்ந்தவர் இவர். அவர் ஜெபமாலையை குறித்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஜெபமாலை என்பது நம் மனதை வானத்தோடு இணைக்கிற பொற்கயிறுங்கிறார். நம்ம இறைவனோடு இணைக்கிற பொற்கயிறாம், பொன்னாலான கயிறு அப்படிம்பாராம். ஜெபமாலை நம் மன அமைதிக்கான மருந்து அப்படிங்கிறார். நம்ம மனசில் அமைதி வேணுமா, மாதாட்ட வேண்டிக்கோ, ஜெபமாலை சொல்லு, அதுதான் சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னை மரியாளின் கையை பிடித்துக்கொள், அதுதான் உன்னுடைய பாதுகாப்பு என்று சொல்வாராம். ஒவ்வொரு மங்கள வார்த்தை ஜெபம் நாம் சொல்லும் பொழுதும் மாதாவினுடைய இதயத்தில் ஒரு மலர் வைக்கிற மாதிரியாம், ஒரு மலரை கொண்டு வைக்கிற மாதிரி. ஒரு மங்கள வார்த்தை ஜெபம் சொன்னீங்கன்னா மாதாவினுடைய இதயத்தில் ஒரு மலரை வைக்கிற அப்படின்னு சொல்லி. அதனால் ஜெபமாலை என்பது வானத்தின் கதவை திறக்கிற திறவுகோல் அப்படிங்கிறார். ஜெபமாலையை நீ கையில் பிடிச்சி சொல்கிறன்னா வானத்தின் கதவை திறக்கிற திறவுகோல், அதுதான். நீ மறந்துடாத. நீ எப்பெல்லாம் மனம் தளர்ந்து சோர்ந்து போகிறாயோ அப்பொழுதெல்லாம் அம்மாவை கூப்பிடு, மாதாவை கூப்பிடு. அவன் பெயர் உனக்கு ஆறுதலாகவே கிடைக்கும், ஆறுதலாக மாறும். ஜெபமாலை சொல்கிறது சொர்க்கத்தோடு நாம் உரையாடுவதாக இருக்கும் என்று சொல்கிறார். ஜெபமாலை சொல்கிறது நமக்கு சொர்க்கத்தோடு நாம் உரையாடுவது போல இருக்கும் என்று சொன்னார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ஜெபமாலை மாதம் இந்த ஜெபமாலையை கையில் எடுத்து நீங்கள் ஜெபமாலை சொல்லுங்கள். சொர்க்கத்தோடு நாம் உரையாடி கொண்டிருப்போம். விண்ணகத்தின் கதவை திறக்கக்கூடிய மிகப்பெரிய சாவி ஜெபமாலை உங்களோடு தான் இருக்கிறது. மீண்டும் நாளை வேறொரு புனிதரோடு உங்களை சந்திக்கிறேன்.